நான் யார் தெரியுமா? இறைவனின் அடிமை. நான் ஓர் இறை நம்பிக்கையாளன். நான் உயர்ந்தவனா தாழ்ந்தவனா என்பது நான் மரணித்த பிறகு என்னுடைய நன்மைகளும் தீமைகளும் அளவிடப்படும் அல்லவா? அப்போதுதான் தெரியும். இறைவன்தான் முடிவு செய்ய வேண்டும் நான் உயர்ந்தவனா தாழ்ந்தவனா என்று. சரி, அதை விடு. என்னுடைய மேனி எப்படிப்பட்டது தெரியுமா? ஒரு நாள் நான் குளிக்காவிட்டாலும் துர்வாடை அடிக்கக்கூடியது. என்னுடைய உடலின் உள்பாகம் எப்படிப்பட்டது தெரியுமா? மலத்தை நான் சுமந்து செல்கிறேன் தினந்தோறும். என்னுடைய உடலிலிருந்து வெளிப்படுகின்ற வியர்வை உள்ளிட்ட எல்லா பொருட்களும் நாற்றம் அடிப்பவை. நான் மலத்தை சுமந்து செல்கிறேன். ஒரு நாள் என்னுடைய மலம் கழிக்கும் ஒரு நிகழ்வு பல நிகழ்வாக ஆகும்போது, ஒரு நாளைக்கு 4-5 முறை நான் மலம் கழித்து விட்டேன் என்றால் என்னுடைய கை கால்கள் எல்லாம் வெலவெலத்து போய்விடும், நடுங்க ஆரம்பித்து விடும். அவ்வளவு பலவீனமானவன் தம்பி. நான் இறந்த பிறகு என்னை மண்ணில் புதைப்பார்கள். புதைத்த பிறகு என்னுடைய மேனியெல்லாம் புழுக்களால் அரிக்கப்பட்டு விடும். என்னுடைய எலும்புகள் எல்லாம் கொஞ்ச நாட்களிலே மக்கி போய்விடும். பிறகு அந்த குழிக்குள் இறங்கி அவற்றையெல்லாம் அள்ளி போட்டுவிட்டு இன்னொரு மனிதனை புதைப்பார்கள். அதுதான் நான் என்று சொன்னார்கள். அன்பானவர்களே, அந்த யூதனுக்கு புரிந்தது சல்மானுல் ஃபாரிசி என்ன சொல்ல வந்தார்கள் என்பது. அதே போலத்தானடா நீயும் மனிதா, நீயும் என்னை போல் இறைவனுக்கு முன்னால் தான் தெரியும் நீ நல்லவனா கெட்டவனா என்பது. உன்னுடைய மேனியும் மலத்தை தான் சுமக்கிறது. உன்னுடைய உடலிலிருந்து வெளிவரக்கூடியவையும் துர்வாடவிக்கவைதான். நீயும் புதைக்கப்பட்டால் புழுவோடு புழுவாக கிடந்து சிதைந்து போவாய். நீயும் நானும் ஒன்று, புரியாதவன் வாயிலே மண்ணு என்று சொல்வதைப் போல சல்மானுல் ஃபாரிசி அவனுக்கு புரிய வைத்தார்கள். அன்பானவர்களே, இந்த உலகத்தில் என்ன ஆணவம் வேண்டி கிடக்கிறது? மரணித்த மறுகணம் நம்மை பிணம் என்பார்கள். அது வரைக்கும் தான் நமக்கு பெயர்.